அனைவருக்கும் வணக்கம். சேயன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொது தமிழுக்கு நம்ம ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புக்கை பத்தின கண்டென்ட் வீடியோ தான் என்ன பார்க்க போறோம். இந்த புக்குக்குள்ள என்னென்ன உள்ளடக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த புக்கில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 6 to 12ஆம் வகுப்பு புத்தகம் வரையில் உள்ள புதிய புத்தகம், பழைய புத்தகம், 2003ஆம் ஆண்டு புத்தகம், 2003ஆம் ஆண்டு பழைய எடிஷன் புக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். புதிய மற்றும் பழைய சிறப்பு தமிழ் புத்தகம் ஆட் பண்ணியிருக்கோம். புதுசா நமக்கு சிலபஸ் படி 7 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 7 யூனிட்ஸுக்கு சிலபஸ் வைஸா அந்த புக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புக்குக்கு உள்ளக்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சிலபஸ் வைஸா இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப சிலபஸ் வைஸா இந்த புக்கு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த புக்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பொருளடக்கம். பொருளடக்கத்துல மொத்தம் நமக்கு சிலபஸ்ல மொத்தம் 7 அலகுகள் கொடுத்துருப்பாங்க. புதுசா கொடுத்துருக்க தமிழ் சிலபஸ்ல அலகு 1 இலக்கணம், அதுல இருந்து 25 கேள்விகள் கேட்பாங்க. அலகு 2 சொல்லகராதி 15 கேள்விகள் கேட்பாங்க. அலகு 3 எழுதும் திறன் 15 கேள்விகள். அலகு 4 கலை சொற்கள் 10 கேள்விகள். அலகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், அதுல இருந்து 15 கேள்வி. அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள். அலகு 7 இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் 15 கேள்விகள். இப்படி மொத்தம் நமக்கு 7 அலகுகள் சிலபஸை கொடுத்துருப்பாங்க. இந்த 7 அலகுகளுக்கும் சிலபஸ் வைஸா அந்த புக்கை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இப்ப முதல் அலகுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்ப அலகு 1 ஃபர்ஸ்ட் நமக்கு பிரித்தெழுத கொடுத்துருப்பாங்க. பிரித்தெழுத பொறுத்த வரைக்கும் நமக்கு புணர்ச்சி விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சு நம்ம பிரித்து எழுதணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் படி நம்ம பிரித்து எழுதலாம். பேசிக்காவே பிரித்தெழுதுகள் நம்ம மனப்பாடம் பண்ணவும் செய்வோம். ஸோ பிரித்தெழுதுகள்ல புணர்ச்சி விதிகள் கொடுத்துருப்போம். ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெங்கெல்லாம் புணர்ச்சி விதிகள் இருக்கோ அதெல்லாம் கோர்த்து கொடுத்துருப்போம். அதை தாண்டி இதுக்கு வெளியில சோர்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாலும் வெளியில உள்ள புணர்ச்சி விதிகளையும் நம்ம சில இடங்கள் போட்டிருப்போம். நிலா போன்ற சொற்கள் இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ் இருக்காது. இது நம்ம வெளியில இருந்து எடுத்து போட்டிருப்போம். இப்போ வாலிய புணர்ச்சி, அது உருவு புணர்ச்சி, ஒரு இரு, இந்த புணர்ச்சி விதிகள் நமக்கு பள்ளி புத்தகத்துல எங்கேயுமே இருக்காது. நம்ம இதை ஆட் பண்ணியிருப்போம். புணர்ச்சியில குட்டியிலுகிற புணர்ச்சி, முட்டையிலுகிற புணர்ச்சி, பண்பு பெயர் புணர்ச்சி, எண்ணு பெயர் புணர்ச்சின்னு எல்லாமே நம்ம இதுல ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸா பிரித்தெழுதுக கொடுத்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம், இதுல என்னென்ன பிரித்தெழுதுக இருக்கோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து அரிசியா கோர்வையா கொடுத்திருப்போம். 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புன்னு சொல்லி அந்த கண்டென்ட்டும் நம்ம இதுல ஆட் பண்ணியிருக்கோம். 10ஆம் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம், பழைய புத்தகத்துல என்னென்ன பிரித்தெழுதுக இருக்கு அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததுல என்ன ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 2003ஆம் ஆண்டு புத்தகத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிருக்கோம். ஏன்னா 2003ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நிறைய ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் அதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். 6ஆம் வகுப்பு 2003ஆம் ஆண்டு புத்தகம் 6th ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன பிரித்தெழுதுக இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வரிசையா நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 7ஆம் வகுப்பு 2003ஆம் ஆண்டு புத்தகம் அதுல என்னென்ன இருக்கு, 8ஆம் வகுப்பு 2003ஆம் ஆண்டு புத்தகம் சொல்லி 2003ஆம் ஆண்டோட எடிஷன் புக்கையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ பிரித்தெழுதுக்கு ஓவராலா எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி பிரித்தெழுது கொஸ்டின்ஸ் போறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. சரி, அடுத்து நம்ம சிலபஸ்ல செகண்டா நமக்கு சேர்த்து எழுத கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாபிக் பின்னாடி இந்த மாதிரி டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஆட் பண்ணியிருக்கோம். டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு நம்ம சோர்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா 2020 இருந்து 2024 வரைக்கும் நடந்த கடைசியா குரூப் 2A மெயின்ஸ்ல கூட நமக்கு இலக்கணம் இருந்திருக்கும் 60 கேள்வி, அது வரைக்கும் நம்ம சோர்ஸ் எடுத்திருப்போம். இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கட்டாயத்தாள் இருக்கு, அந்த கட்டாயத்தாள் பிளஸ் குரூப் 2 குரூப் 4 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கோம். அது மொத்தம் ஒரு 50 பிடிஎஃப் கிட்ட நாங்க எடுத்திருந்தோம். ஆனா அந்த 50 பிடிஎஃப்ல உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம ஆட் பண்ணல. ஆட் பண்ணோம்னா அது 5000 கேள்விகள் அளவுக்கு போது, அது புக்கு ரொம்ப போச்சு, நம்ம ஆட் பண்ணல. அதுல குறைவா ஆட் பண்ணியிருப்போம். நமக்கு ரெஃபரன்ஸுக்கு தேவையான ஆட் பண்ணியிருப்போம். நீங்க ஒரு இது முடிக்கிறீங்க பிரித்தெழுதுலாம் படிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா தலைப்புகளையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து சேர்த்து எழுதுக, பிரித்தெழுதுக முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்து எழுதுக.
அதுவும் ஸ்டாண்டர்ட் வைஸா போட்டிருப்போம். டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் போட்டிருப்போம். அடுத்து சந்திப்பிழை, சந்திப்பிழைக்கு வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள் போட்டிருக்கோம். அதுக்கு புக்ல உள்ள சில இதெல்லாம் சால்வ் பண்ணி போட்டிருப்போம். சந்திப்பிழை நீக்குதல், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளும் பழைய 12th புக்ல இருக்கும். அந்த மாதிரி புக்ல உள்ளதையும் நம்ம சால்வ் பண்ணி அங்க கொஸ்டின்ஸ் அதுக்கு திருத்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். வழக்கம் போல டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் போட்டிருப்போம். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு. குறில் நெடில் வேறுபாடு புதுசா இப்ப நமக்கு கொடுத்த சிலபஸ்ல உண்டு. குறில் நெடிலுக்கான வேறுபாடு, அணினா என்ன ஆணினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம இதுல ஆட் பண்ணிருப்போம். ஆல்மோஸ்ட் குறில் நெடில் வேறுபாடு வந்து ஒரு 207 வார்த்தைகள் வரைக்கும் நம்ம அந்த குறில் நெடில் வேறுபாடு கொடுத்திருக்கோம். அதுலயும் டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஆட் பண்ணிருக்கோம். அடுத்து லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு. இது ஃபுல்லா லகர லகர வேறுபாடு, லகரத்துக்கும் லகரத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரகர ரகர வேறுபாடு. அடுத்து இணை எழுத்துக்கள். இது மாதிரி சிலபஸ் வைஸா அழகு 1ல ஸ்கூல் புக் புதுசு பழசு 2003ஆம் ஆண்டு புத்தகம் எங்கெல்லாம் வெளியில இருந்து சோர்ஸ் தேவைப்படுதோ நம்ம அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஒருமைப்பன்மை, வேர்ச்சொல், அடுத்த அழகு 2 பார்ப்போம். எழுத்துப்பிழை, வினைச்சொல் மற்றும் 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் கொடுத்திருப்பாங்க. வினைச்சொற்களின் வகைகள் இதெல்லாம் பழைய 12th சிறப்பு தமிழ் புத்தகத்தை கொடுத்திருந்தாங்க. நம்ம அங்கிருந்து அதை எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல், பணித்து, இது 2க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி டிஎன்பிசில இதை கேட்கிறாங்க. ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் இல்ல, ஓல்டு கொஸ்டின்ஸும் பிளஸ் அதை ரெஃபர் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நமக்கு அழகு 2 சொல்லகராதி. சொல்லகராதியில எதிர்ச்சொல் கொடுத்திருப்பாங்க. அழகு 2ல சிலபஸ் வைஸா நமக்கு என்னென்ன தேவையோ அது வரிசையா ஆட் பண்ணியிருப்போம். எல்லா அழகுகளையும் அதற்குரிய சிலபஸ் வைஸா இருக்கும். அதுல ஸ்கூல் புக்ஸ்ல சில புத்தக வினாக்கள் ஆட் பண்ணியிருப்போம். டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களும் எல்லா தலைப்புகளுக்கு பின்னாடி ஆட் பண்ணியிருப்போம். ஓரெழுத்து ஒருமொழி. ஓரெழுத்து ஒருமொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஓரெழுத்து ஒருமொழிகள் போட்டிருப்போம். ஸ்கூல் புக்ஸ்ல ஆ அப்படின்னா சில இது பசு இந்த மாதிரி மீனிங் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆக்கு என்னென்ன மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லி மேக்சிமம் எல்லாமே கொடுத்துருப்போம். இதை தாண்டி ஓரெழுத்து ஒருமொழிகள் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஈ அப்படின்னா அதுக்கு எல்லாமே கொடுத்துருப்போம். ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கிறத விட ரொம்ப அதிகமா கொடுத்துருப்போம். ஸ்கூல் புக்ல உள்ளதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அது போக நம்ம மெட்டீரியல் உள்ளதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் கேட்ட குரூப் 2A மெயின்ஸ்ல ஓரெழுத்து ஒருமொழிகள் அதிகமா கேட்டிருந்தாங்க, வெளியில இருந்து ரொம்ப கேட்டிருந்தாங்க. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடுத்த அழகு 3 பார்ப்போம். சொல்லும் பொருளும் பொறுத்த வரைக்கும் நம்மளும் அதே ஸ்டாண்டர்ட் வைஸா 6, 7, 8 அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் வைஸா போட்டிருப்போம். சொல்லும் பொருளுக்கும் நம்ம புதிய புத்தகம், பழைய புத்தகம், 2003ஆம் ஆண்டு புத்தகம் சொல்லி எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம்.
12ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டம் சொல்லி சொல்லும் பொருளுக்கும் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். சற்று அழகு 3 நமக்கு எழுதும் திறன் கொடுத்திருப்பாங்க. சில சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், எப்படி சொற்களை ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருப்போம். அதே மாதிரி டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஆட் பண்ணியிருப்போம். தொடர் வகைகள், கலை சொற்கள், கலை சொற்களுக்கு ஸ்கூல் புக்ல உள்ள தமிழ் புத்தகத்தில் உள்ள எல்லா கலை சொற்களும் போட்டிருக்கோம். தாண்டி 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள சோசியல் சயின்ஸ்ல உள்ள எல்லா கலை சொற்கள், வரலாறு புத்தகத்தில் உள்ள கலை சொற்களும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓமை தொடரின் பொருளறிதல், சற்று மரபு தொடரின் பொருளறிதல், ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருப்போம். 5ஆம் வகுப்புல இருந்து நம்ம மரபு தொடரின் பொருள் எடுத்திருப்போம். 9ஆம் வகுப்பு 2003 எங்கெங்கெல்லாம் மரபு தொடர் இருக்கோ அதெல்லாம் கொடுத்திருப்போம். ஸ்கூல் புக்ல உள்ளதை தாண்டியும் மேலும் தேர்வு நோக்கில் உள்ள சில மரபு தொடர் சொல்லி சில பகுதிகள் நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்போம். ஸ்கூல் புக்ல உள்ளதை படிச்சு தெரிஞ்சுட்டு வெளியிலையும் படிக்க நினைச்சா நம்ம அதை படிச்சுக்கலாம். சற்று பழமொழிகள் பொருளறிதல், அழகு 6 எளிய மொழிபெயர்ப்பு, ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள், சமஸ்கிருதத்துக்கும் தமிழ் சொல்லுக்கும் என்னென்ன இருக்குன்னு எல்லா லாங்குவேஜுக்கு பேரலா தமிழ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்புறம் தேர்வு நோக்கில் மேலும் சில பிறமொழி சொற்கள் இன்னும் என்னென்ன நமக்கு தேவைப்படுதோ நிறைய கொடுத்துருப்போம். இதே மாதிரி 7 யூனிட்ஸுக்கும் நம்ம போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த புத்தகம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அகாடமி நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் உள்ள 2 நம்பருக்கும் நீங்க கூப்பிடுங்க. இந்த புத்தகத்தை பத்தி டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. நன்றி.